கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதமான வேளையில் வேத வசனத்திற்கு முன்பாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்கிறதை சற்று நேரம் கவனிக்க நம்முடைய மனதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நம்முடைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு பெருக வேண்டும், யோவான் ஸ்நானன் சிறுக வேண்டும் என்று தன்னை குறித்து தானே கொடுத்த ஒரு அறிக்கையை நாம் வாசித்தோம். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் மிக நன்றாக அறிந்திருந்தார். நான் யார், இயேசு யார் என்கிற தெளிவு அவருக்குள் மிகச் சரியாக இருந்தது. ஆகவே இதை சற்றும் தடுமாற்றம் இல்லாமல் மிக தெளிவாக ஆணித்தரமாக அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன பின்னணி என்ன, எந்த சூழ்நிலையில் அவர் இந்த காரியத்தை மிக தெளிவாக சொன்னார் என்கிறதை பார்த்துவிட்டு வேத வசனங்களிலிருந்து சில ஆலோசனைகளை நாம் தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, நான் என்கிற மனநிலை மாற வேண்டும். நான், என்னாலே தான், நான் இல்லாமல் இருந்திருந்தால், நான் மட்டும் அந்த இடத்தில் அப்பொழுது செல்லாமல் இருந்திருந்தால், எனக்கு இது தெரிய வராமல் இருந்திருந்தால், நான் அப்படி நடந்து கொண்டிராவிட்டால் என்கிறது போன்ற நான் என்று தன்னை குறித்தே மனிதன் பெருமையாகவும் மேன்மையாகவும் தன்னாலே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்கிற மனநிலையோடு பேசிக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதைத்தான் நாம் இங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் என்கிற மனநிலை மாற வேண்டும், நான் அல்ல என்கிற மனநிலை வர வேண்டும். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதை பாருங்கள். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இயேசு பெருக வேண்டும். பெருகுதல் சிறுகுதல் என்கிற 2 வார்த்தைகளையும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். நான் என்கிறதற்கு சிறுக வேண்டும் என்பதும் இயேசு என்பதற்கு பெருக வேண்டும் என்பதும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்றைக்குமே தேவன் பெருகுவாரானால், நாம் சிறுகுவோமானால் நம்முடைய வாழ்க்கை சரியான தடத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். அதே நேரத்தில் நான் பெருகுகிறதும் தேவன் சிறுகுகிறதுமான ஒரு நிலை வருமானால் மிக தவறான பாதையில் நாம் செல்ல தொடங்கி விடுவோம். சற்று வேத வசனங்களுக்குள்ளே நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை யோவான் ஸ்நானன் எந்த பின்னணியில் சொன்னார் என்கிறதை நம்ம பார்த்தோமானால், அதனுடைய 26, 27 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, போதகரே, நீர் ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீர், அவரை குறித்து நீர் சாட்சியும் கொடுத்தீரே, அவர் இப்பொழுது அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு புகார் சொல்லுகின்ற மனப்பான்மையோடு சொல்லுகிறார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானன் சொல்லுகின்றார் அவர்களை பார்த்து, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆம், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படுமானால் அதை அந்த மனுஷன் பெற்றுக்கொள்ளுவான். இதை பார்த்து யாரும் பொறாமைப்படவோ எரிச்சல் படவோ இல்லை ஆதங்கப்படவோ செய்ய வேண்டியதில்லை. செய்கிறதுனால் பலனும் இல்லை. தேவன் ஒருவனுக்கு ஒன்று கொடுத்தால் அது அவனிடத்தில் இருக்கும். அடிப்படையாக இது நமக்கு மிகுந்த அவசியமான அறிவாக இருக்கின்றது. ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வேறொருவனுக்கு இல்லாமல் இருக்கிறது என்றால் கர்த்தர் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை, வேறு பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். இதுதான் சிந்திக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதவர்கள் எவரும் இல்லை. ஆனால் எனக்கு இல்லை அவனுக்கு இருக்கிறது என்கிற அந்த சிந்தையும் பேச்சும் ஏன் வருகிறது என்றால், தனக்கு இருக்கிறதில் திருப்தி இல்லை என்கிறதுனால்.
எனக்கு இருக்கிறதை குறித்தும் அது என்னென்ன காரியம் என்பதை குறித்தும் நான் சற்று சிந்தித்து பார்த்தால் எனக்கு ஏராளம் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் மனுஷனுடைய மனம் தனக்கு இருக்கிறதை பார்க்கிறதை விட பிறனுக்கு இருக்கிறதை பார்க்க தூண்டுகிறது. அங்கே அவன் தவறி விடுகின்றான். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளுக்காய் சந்தோஷப்படுவோம். பிறருக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார், ஆனால் அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரே, பயன்படுத்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைவோம். தேவன் சந்தோஷப்படுவார். நான் என்கிற மனநிலையை குறித்து சில காரியங்களை நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பவுல் கர்த்தருக்காக செய்த காரியம் ஏராளம். நிறைய செய்திருக்கிறார். கர்த்தருக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார். அடிகள், உபத்திரவங்கள் ஏராளம் அனுபவித்திருக்கிறார். பாடுகள் சொல்லொண்ணாத அளவுக்கு, தாங்கொணாத அளவுக்கு அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகவே பவுல் இங்கே சொல்லுகிற போது, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இங்க பாருங்கள், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இங்க இந்த வசனத்திலே நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லி இருப்பது ஒரு தவறுதலான கண்ணோட்டத்தோடு அல்ல, நேர்மறையான கண்ணோட்டத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் தவறாக சொல்லவில்லை. நான் கர்த்தருக்காக நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறேன் என்கிறதை மனத்தாழ்மையோடு சொல்லுகின்றார். மனுஷர்களுக்கு இன்றைக்கு பலரிடத்திலையும் பார்க்கக்கூடிய காரியம், ஒருவன் தன்னுடைய வீட்டில் காரியங்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இந்த என் குடும்பத்துக்காக நான் உழைச்சது ஏராளம், நான் ஒருவன் மாத்திரம் இந்த குடும்பத்தில் உழைக்கிறேன், என்னுடைய உழைப்பு இல்லாவிட்டால் இந்த குடும்பம் எப்படியோ போயிருக்கும். ஒரு பக்கத்தில் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் தான் உழைத்தேன், என்னால தான் இந்த குடும்பம் இன்றைக்கு இப்படி இருக்கின்றது என்கிற அந்த பேச்சும் அந்த மனநிலையும் கர்த்தருடைய பார்வையிலும் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் தவறானதாக இருக்கின்றது. சில மனிதர்களை பார்த்து, நான் தான் அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன், என்னால தான் அவன் இன்றைக்கு இந்த வேலையில் இருக்கிறான், என்னால் தான் அவன் இன்றைக்கு இந்த வீட்டை கட்டி இருக்கிறான், என்னால் தான் அவன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான். இல்லவே இல்லை. சொல்லலாம், சந்தோஷத்தோடு மனநிறைவோடு சொல்லலாம். ஆனால் நான் இல்லை என்றால் அவன் இப்படியெல்லாம் வந்திருக்க முடியாது என்று நாம் சொல்லுவோமானால் தவறாகவும் பாவமாகவும் மாறிவிடும். இங்கே அதோடு சில அலுவலகங்களிலே வேலை செய்கிறவர்களை பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் சொல்லுவாங்க, நான் தான் இங்க வேலை செய்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரிகிறது, வேற யாருக்கும் ஒன்றும் தெரிகிறது இல்லை, வேற யாராலும் எதுவும் செய்ய முடிகிறதும் இல்லை, யாரும் உழைக்கிறதும் இல்லை, நான் தான் என்று. இல்லவே இல்லை. நாம் ஒருவேளை அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே போவோமானால் அந்த அலுவலகம் இழுத்து மூடப்பட போகிறதில்லை. அது தொடர்ந்து இயங்கத்தான் செய்யும். நம்மை நம்பி அல்ல, நம்முடைய சிந்தை மாற வேண்டும். நாம் அங்கிருந்து போய்விடுவோம். அலுவலகம் அங்கே இருக்கும், நிர்வாகம் அங்கே இருக்கும், வேறொருவன் அந்த இடத்துக்கு வருவான். ஒருவேளை இதைவிட சிறப்பாகவும் அது இயங்கக்கூடும். ஆகவே நான் என்னால் தான் என்கிற சிந்தை நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டிலே, குடும்ப காரியங்களிலே இருக்கவே கூடாது. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லலாம். ஆனால் என்னால் தான் என்கிற ஒரு பெருமையோடு நாம் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லக்கூடாது. இங்கே பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இங்கதான் விஷயமே இருக்கிறது. நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே அப்படி செய்தது. உழைத்தது நான் தான், ஆனால் நான் அல்ல, எனக்குள்ளே தேவ கிருபை இருக்கிறது, அதுதான் இவைகள் எல்லாவற்றையும் செய்தது. அப்ப நான் என்று சொல்லிவிட்டு அந்த நான் என்கிற சுயத்தை தேவனுடைய கிருபையினால் அவர் உடைக்கிறார். அந்த கிருபைக்கு கீழே கொண்டு வருகிறார். நான் என்கிற சுயாதீனம் என்றைக்கு கிருபைக்கு மேலே வருமோ
அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பாதையும் தலை கீழாக வீழ்ச்சிக்கு நேராக போகும். என்றைக்கு நான் என்கிறது தேவ கிருபைக்கு கீழே இருக்குமோ அந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்கின்ற காலம் வரைக்கும் வாழ்நாளெல்லாம் நாம் மேன்மையுள்ள அனுபவத்திலே முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். அத்தோடு இன்றைக்கு இருக்கிற அதே நிலையில நாம் தொடர்ந்து முன்னேற முடியும். பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு போன பின்பு நான் தான் என்னால் தான் என்கிற எண்ணம் வந்ததற்கு பிற்பாடு அவனுடைய பாதை விலகுகின்றது, தடுமாறுகின்றது, வீழ்ச்சி அடைந்து காணாமல் போய்விடுகின்றது. ஆனால் வெகு சிலர் நான் அல்ல, நான் என்கிறதை வெளியே காண்பிக்காமல் அப்படியே சீராக போய் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், ஆண்டவர் செய்கிறார், ஆண்டவர் என்ன நடத்துகிறார், அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த அறிவு, அவர் கொடுத்ததான உதவி, அவர் தந்த ஆரோக்கியம், இல்லைனா என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று தேவனையும் அவருடைய கிருபையும் சார்ந்து போய் கொண்டிருக்கிறவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதே சீராக போய் கொண்டிருப்பான். ஆகவே நாம் எப்படி இருக்கின்றோம்? எங்கேயும் நாம் கிருபையை விட மேலே உயரக்கூடாது. நான் என்கிறது கிருபைக்கு கீழே காணப்பட வேண்டும், பவுல் அப்போஸ்தலனை போல. இதை குறித்து பவுல் தொடர்ந்து தன்னை குறித்து சொல்லுகின்ற போது 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 8வது வசனமும் 9வது வசனமும். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் வருவதற்கு பாத்திரன் அல்ல. பாருங்கள், இங்கே பவுல் தன்னை குறித்து 4 காரியங்களை சொல்லுகின்றார். முதலாவது காரியம், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி, நான் ஒரு அகால பிறவி என்று தன்னை குறித்து சொல்லுகின்றார். அகால பிறவி என்றால் ஒரு ஈன பிறவி, மிகவும் அற்பமான ஒரு பிறவி என்று தன்னை குறித்து மிகவும் அதிகமாக தாழ்த்துகின்றார். இதே பவுல் அப்போஸ்தலனின் ஆண்டவர் மிகவும் அதிகமாக பயன்படுத்தினார். அவரை கொண்டு மரித்தவர்களாய் காணப்பட்டவர்கள் கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகம் பிசாசுகள் துரத்தப்பட்டது. ஏராளம் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் நடந்தது. பவுலனுடைய கச்சைகளையும் உருமால்களையும் எடுத்துக்கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல் போடுகின்ற பொழுது அவர்களெல்லாம் சுகமடைகிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னை குறித்து சொல்லுகிற போது, நான் ஒரு தெய்வீக பிறவி என்றல்ல, நான் ஒரு மேன்மையான பிறவி என்றல்ல, ஒரு அகால பிறவி, ஒரு மிகவும் ஈனமான பிறவி என்று தன்னை தானே தாழ்த்துகின்றார். இரண்டாவதாக 9வது வசனத்திலே, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். பாருங்களேன், எல்லா அப்போஸ்தலர்களை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொன்ன அதே பவுல் சொல்லுகிறார், நான் எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் சிறியவனாயிருக்கிறேன். நான் பெரியவன் அல்ல, நான் சிறியவன். சோ தன்னுடைய பிறப்பை குறித்து மிகவும் தாழ்மையோடு சொல்லுகின்றார். தன்னுடைய நிலை, தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய அந்த ஊழியக்காரன் அப்போஸ்தலன் என்கிற ஸ்தானத்தை குறித்து சொல்லுகின்ற போது, இதே இருக்கக்கூடிய எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் நான் கீழானவன். ஆகவே எல்லா மனுஷர்களுடைய பிறப்பின் அடிப்படையையும் பிறப்பையும் ஒப்பிட்டு நான் மிகவும் ஈனமானவன் என்று தன்னை தாழ்த்துகிறார். அதே போல அப்போஸ்தலர்களோடு ஒப்பிட்டு எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற போது, அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறதற்கே நான் பாத்திரவான் அல்ல அப்படி என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன். ஆகவே அப்போஸ்தலன் என்று நான் அழைக்கப்படுவதற்கு, பெயர் பெறுவதற்கு கூட நான் தகுதியுள்ளவனே அல்ல. ஏராளம் சபைகளை துன்பப்படுத்தி இருக்கிறேன், ஏராளம் பேரை உபத்திரவப்படுத்தி இருக்கிறேன், சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறேன், பலர் கொல்லப்படுகிறதற்கு துணை நின்றிருக்கிறேன். ஆகவே இவ்வளவு பெரிய உபத்திரவம் செய்த நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் தகுதியுள்ளவன் அல்ல. அப்படின்னா அப்போஸ்தலன்
குமாரன் என்று அழைக்கப்படுகிறதற்கே நான் பாத்திரன் அல்ல. 4வது சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். மற்றபடி நான் இன்றைக்கு இருக்கக்கூடியவனே அல்ல, இன்றைக்கு உயிரோடு இருக்க வேண்டியவனே அல்ல. தேவ கிருபை என்னில் இருக்கிறபடினால் இன்றைக்கு உயிர் என்னிலே இருக்கிறது. தேவ கிருபை எனக்கு கிடைக்காமல் போயிருக்குமானால் நான் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எவ்வளவு அற்புதமான ஒரு தாழ்மை! ஒரு பெரிய மனுஷன் தன்னை இதற்கு மேல் தாழ்த்துவதற்கு இடமே இல்லை. எல்லா மனுஷருடைய பிறப்பையும் ஒப்பிட்டு நான் எல்லாரிலும் ஈனமானவன். எல்லா அப்போஸ்தலர்களோடு அந்த நிலைகளை, ஊழிய நிலைகளை ஒப்பிட்டு நான் எல்லாரிலும் சிறியவன். தன்னை அப்போஸ்தலன் என்று பிறர் அழைக்கிற அந்த அப்போஸ்தலர் பட்டத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது நான் இதற்கு தகுதியானவனே அல்ல என்று சொல்லுகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபையினாலே, மற்றபடி ஒன்றும் இல்லவே இல்லை என்று தான் உயிர் வாழுகிறதே அவருடைய கிருபை. அது இல்லைன்னா நான் இல்லை. அப்படி என்றால் அதற்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. அவர் வச்சிருக்கிறதுனால நான் இருக்கிறேன். எவ்வளவு அதிகமாக தாழ்த்தி இருக்கிறார். நான் என்கிறது அவரிடத்தில் இல்லவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய காரியம், அங்கு அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாக உழைத்தேன், ஆனாலும் நான் அல்ல, என்னால உழைக்க முடியாது, என்னால ஓட முடியாது, என்னால ஒருவனை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது, என்னால் ஒருவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, ஒருவனுடைய நோயை குணமாக்க முடியாது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இதை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் இன்றைக்கு இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபை. நம்மிடத்துல அந்த தாழ்மை இருக்கிறதா? ஒரு இடத்துல கூட நான், என்னால மட்டும்தான், நான் மட்டும் இங்க இல்லை அப்படி என்றால் எதுவுமே இருக்காது. எல்லாம் போயிரும், அழிஞ்சிரும், இல்லாம போயிரும், அதோட முடிஞ்சிரும். இல்லவே இல்லை. தவறாக பேசுகிறோம், தவறாக சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, எங்கேயாகிலும் இப்படி நாம சிந்திப்போமானால் அங்கே ஒரு பெரிய தவறு நாம் இழைக்கிறோம். நம்முடைய காரியங்களை குறித்து தவறாக சிந்திக்கிறோம். நாம் அல்ல, கர்த்தர் இருக்கிறார். நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்றால் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைக்கவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய ஞானம், சுகம், பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். தேவன் கொடுக்காவிட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ திறமைசாலிகள், நல்ல படிப்புள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள், அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் கீழே நிற்கிற பொழுது சாதாரணமானவர்கள் எல்லாம் ஆண்டவர் மேன்மையாக ஆங்காங்கே உயர்த்தி வைக்கிறார். எதனாலே? நான் என்கிறதுனாலே அல்ல, அவர் என்கிறதுனாலே. ஆகவே பவுலை போல நான் என்கிறது, நான் பிரயாசப்பட்டேன் என்கிறது தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கட்டும். வாழ்ந்திருப்போம், நாம் சிறப்பாக இருப்போம். இன்னும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் இந்த இடத்திலே. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆகவே தாழ்மை இருக்குமானால் அதை தொடர்ந்து அவனுக்கு மேன்மை வந்து கொண்டே இருக்கும். அவன் உயர்ந்து போய்கொண்டே இருப்பான். என்றைக்கு மனமேட்டிமை வருகிறதோ அதை தொடர்ந்து அவனுடைய பாதையின் படிகள் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கும். அவனால் மேலே வர இயலாது. ஆகவே நான் என்கிற சிந்தை கிருபைக்கு கீழ்ப்பட்டதாக இருக்கட்டும், தாழ்மைக்கு ஏதுவானதாக இருக்கட்டும், சிறப்பாக இருப்போம். 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இங்கே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் சென்று கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்குள் 2 விதமான மனநிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று என்னுடைய சித்தம், மற்றொன்று தேவனுடைய சித்தம் அல்லது பிதாவினுடைய சித்தம். எல்லா மனுஷருக்குள்ளேயும் இந்த 2 வித மனநிலைகளும் இருக்கும், நிச்சயமாக இருக்கும்.
என்னுடைய அல்லது தன்னுடைய சொந்த அல்லது சுயநலம் என்கிற தன்னுடைய சொந்த மனநிலையும் இருக்கும், தேவனுடைய விருப்பம் என்கிற மனநிலை அல்லது பிறருடைய விருப்பம் என்கிற மனநிலையும் இருக்கத்தான் செய்யும். இவைகள் இரண்டும் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே, சிந்தையிலே, அவனுடைய செயல்பாடுகளிலே ஒன்றாக இணைந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் மிக சரியாக தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் சார்ந்து தெளிவாக போய்கொண்டிருந்தால் நம்முடைய பாதைகளில் இடறி விழ மாட்டோம். அல்லாவிட்டால் சொந்த விருப்பங்களுக்கு சற்று சாய்ந்து வழி விலகுவோமானால் இடறல்கள் நமக்கு சம்பவித்துவிடும். இங்கே இரண்டு விதமான சிந்தை என்று சொன்னேனே, ஒன்று என்னுடைய விருப்பம், மற்றொன்று தேவனுடைய விருப்பம். இப்படியே வைத்துக்கொள்வோம். இயேசுவுக்குள்ளே இருந்தது. இங்கே நான் நினைக்கிறது நடக்க வேண்டும் என்கிற மனநிலை. நான் என்கிறதை இங்கே நான் நினைக்கிறது நடக்கணும். ஏன் விருப்பம் எங்க நடக்கணும்? நான் எது சொல்லுகிறேனோ அதுதான் செய்யணும். நான் எது சொல்லுகிறேனோ அதுக்கு மாறா செய்யக்கூடாது. நான் இப்படித்தான் சொல்லியிருந்தேன், எப்படி நீங்க அதை மாற்றலாம்? அது தவறா இருக்கும். தவறு சரி என்கிறதெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். நீங்க எப்படி அதை செய்யலாம்? நான் சொன்னதை எப்படி மாற்றலாம்? இது போன்ற வாத பிரதிவாதங்களும் தர்க்கங்களும் தான் இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. மனுஷனுடைய சுயமான எண்ணங்கள், சுயமான விருப்பங்கள், நான் சொல்லுகிறது தான் நடக்க வேண்டும், என் சொல்படி தான் செய்ய வேண்டும், அதை யாரும் மாற்றக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் ஒருபோதும் யாருக்கு இருக்கக்கூடாது. இயேசுவினிடத்திலே இந்த சுயமான விருப்பம், அவருடைய சொந்த விருப்பம் அங்கே இருந்தது. பாருங்களேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. என் சித்தம் உம்முடைய சித்தம். இந்த காரியத்தை குறித்து இங்க நம்ம பார்க்க போகிறோம். சில மனிதர்களுக்கு யாராகிலும் சில யோசனைகளை சொன்னால் அதை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். நீங்கெல்லாம் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறது? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்கு உங்களுக்கு என்ன வயது இருக்கிறது? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? இந்த காரியத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இப்படிப்பட்ட கேள்விகள், அவர்கள் சொல்லுகிறது என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிறதை கவனிக்கிறதற்கோ அல்லது இல்லை அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் அதனுடைய காரணம் இன்னது என்று சொல்லக்கூடிய பதில் அளிக்கக்கூடிய மனப்பக்குவமோ இல்லாத ஒரு மனிதனுடைய இருதயம். அப்ப சொல்லக்கூடிய யோசனைகள் அது சரியாக இருக்குமோ? சில நேரங்களில் குழந்தைகளுடைய யோசனைகள் கூட நாம ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய முட்டாள்தனத்தையும் புத்தியினத்தையும் சிறு பிள்ளைகள் நமக்கு எடுத்துரைத்து அதை திருத்தி இருப்பார்கள். அப்படி திருத்துகிறதற்குரிய சூழ்நிலைகள் கூட உண்டாகி இருக்கும். ஆகவே சிறு பிள்ளை, தெரியாதவன், அவனுக்கு புரியாது என்கிற எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது சரியானது அல்ல. இங்கே நம்முடைய சொந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே ஒருபோதும் மேலோங்க கூடாது. சில நேரங்களில் சிலர் எடுக்கக்கூடிய முடிவு பிறருக்கு பாதிப்பாக மாறிவிடும். அல்லாவிட்டால் அது தேவனுடைய சித்தத்துக்கு மாறானதாக இருக்கும். ஆனால் கூட அவர்கள் யோசிப்பதோ தங்களை திருத்திக் கொள்வதோ இல்லாத ஒரு மனநிலையில் இருப்பார்கள். இங்க இதை குறித்து நம்ம வாசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் முகம் குப்புற விழுந்து 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். 3 முறையும் அவர் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். இங்கே 39வது வசனத்திலேயும் அடுத்தது 42வது வசனத்திலேயும் அதன் கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 44வது வசனத்திலும் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த சிலுவை பாடு, சிலுவை மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும், ஆகலும் என்னுடைய விருப்பத்தின்படி வேண்டாம். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணினேன் என்கிறதுனால என்னுடைய விருப்பத்தின்படி வேண்டாம், உம்முடைய விருப்பத்தின்படி மாத்திரம் நடக்கட்டும் அப்படி என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார். பாருங்கள், ஜெபத்தில் கூட சுயநல ஜெபங்களும்
நான் என்கிற எண்ணங்களும் மனுஷர்களிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. சுயநல சிந்தைகள் ஒருபோது இருக்கக்கூடாது. இயேசு இதற்கு மிகப்பெரிய உதாரணம். ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவை போல அல்லது மனிதர்களுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி அதை கடந்து போனார், எப்படி அதை ஜெயித்தார் என்பதற்கு நமக்கு ஒரு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசு இதை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெயித்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இங்கே இந்த சுய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் இந்த பகுதியில் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே சொந்த விருப்பத்தை மாத்திரம், சுயநலத்தை மாத்திரம், எனக்கு ஒரு பாதிப்பு வருமானால் அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் வருமானால் இந்த காரியம் நடக்கவே கூடாது என்கிற எண்ணங்கள் தேவன் அனுமதிக்கிறது நடக்கட்டும் என்றுதான் நம்ம நினைக்கணும். வேதத்தில் கஷ்டங்களை யாரும் விரும்புகிறதில்லை. பொதுவாக யோபுவை பாருங்களேன். யோபுனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத கஷ்டங்கள், காரணமில்லாத துன்பங்கள், எந்த ஒரு ஏதுவும் இல்லாத இழப்புகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்து சம்பவித்தது. மிக கடினமான ஒரு பாதை, மிக நிர்பந்தமான ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டார். திடீரென அப்படி யாரும் எதிர்பாராத நேரத்தில் வந்து சம்பவித்து விட்டது. இப்படி வந்து சம்பவித்ததற்கு பிறகும் யோபு சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போன அந்த செய்தியை கேட்டபோது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி! தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறார், தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், ஆகவே இது என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. அவரிடத்தில் ஏராள நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன், ஏன் ஒரு தீமையை, இந்த தீமைகளை ஏன் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தன்னை தேவனை உயர்த்தி தன்னை அங்கே தாழ்த்துகிறார். தேவனுடைய சித்தம், அவர் நினைக்கிறது, அவர் செய்ய விரும்புகிறதை அவர் செய்யட்டும். கடைசியில் அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்லுகிறார்? தேவன் மேன்மையான காரியத்தை செய்ய விரும்பி இந்த நிலையிலே என்னை நடத்தி இருக்கிறார் என்கிற நல்ல தெளிவோடு அவர் பேசுகின்றார். சிலர் நம்மை பார்த்து ஏதாவது குறை கூறவோ, நமக்கு ஒரு இக்கட்டை, துன்பத்தை உண்டு பண்ணவோ முயற்சி செய்தால் நாம அவங்க மேல ரொம்ப கோவப்படுவோம். அவங்க கையில கிடைச்சாங்கன்னா அப்படி என்கிற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும். ஆனால் இயேசுவாக இருந்தால் அந்த இடத்துல, நம்ம நிற்கிற இடத்துல இயேசு நின்று இருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பார்? பிதாவினுடைய சித்தம் நிறைவேறட்டும், தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். தாவீது அந்த இடத்துல நின்றிருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? ஏன் அவனை பார்த்து இந்த சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். இரத்த பிரியனே, வேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று கல்லு மண்ணெல்லாம் அள்ளி வீசி அவனை சாபம் போடுகிறான். தாவீது இதை பார்த்தபோது சொல்லுகிறான், தாவீதை பார்த்து அப்படி சொல்லு என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய இந்த சிறுமை, இந்த நிந்தையையும் தேவன் பார்த்து எனக்கு நன்மை செய்வார். இவங்க தான் தேவனுடைய மனிதர்கள். அதனாலதான் இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். தேவனும் அவர்களை நம்பி இருந்தார். இன்னைக்கு நிறைய பேரை நம்ப முடியாததற்கு, ஆண்டவருக்கே நம்ப முடியாததற்கு காரணம் நம்ம மனநிலை சரியில்லை. சுயநலங்கள் இருக்கிற மனிதனை தேவன் பயன்படுத்த முடியாது. தேவனுடைய விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவனை மாத்திரம்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மனுஷன் தான் தாவீது. அதனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். அன்பானவர்களே, நம்ம மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கின்றது? சுய மனநிலை. அதே நேரத்தில் சவுலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 100% சுயமான மனநிலை தான், சுயநலங்கள் தான், நான் நினைக்கிறது, நான் செய்கிறது, அந்த எண்ணங்களோடு தான் அவன் போய்கொண்டிருந்தான். அவனால் நிலை நிற்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் சுய சித்தம், என்னுடைய விருப்பம், நான் சொல்லுகிறது, இந்த மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. நான் என்கிறது தேவனுடைய விருப்பம். என் விருப்பம் தேவனுடைய விருப்பம், நான் தேவன், இந்த தேவனுடைய விருப்பம், இந்த இரண்டுக்கும் கீழே நானும் என்னுடைய விருப்பமும் அடங்கி இருக்குமானால் அங்கே கர்த்தர் உயர்வை கொடுப்பார்.
கஷ்டங்கள் வரும், நமக்கு சகிக்கிறதுக்கு மிக கடினமா இருக்கும். தேவன் இதை எனக்கு அனுமதித்தார், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று தாழ்மைப்படுவோமானால் அந்த பிரச்சனைக்கு அப்பவே முடிவுண்டாகிறது. இல்லை, இதை நான் ஜெயிக்கணும், எப்படி அவங்க பண்ணலாம், எப்படி பேசலாம், நம்ம ஃபைட் பண்றதுக்கு நம்ம முன் வருவோமானால் நம்ம பிரச்சனை தீரவே தீராது. ஏனென்றால் நமக்கு இது தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்கிற நல்ல மனத்தாழ்மையின் மனநிலை வர வேண்டும் என்கிறதற்காக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அது வராத வரைக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவும் வராது. ஆகவே நான் என்னுடைய விருப்பம் என்கிறது தேவன் அவருடைய விருப்பம் என்கிறதற்கு கீழே வருமானால் அங்கேதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். அதே நேரத்தில் தேவன் ஒன்றை சொல்ல நாம வேறொன்றை செய்கிறதற்கு வருவோமானால் தேவன் கீழே வந்துடுறார், நாம மேலே வந்துடுறோம். நான் என்னுடைய சுயம் என்கிறது ஒருபோதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிற்காது, அது உடைந்து போகும். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னே பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிற்பார், ஆனால் அவரை உடைக்க ஒருவனாலும் முடியாது. ஆகவே தோல்விகளை தவிர்க்கும்படிக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஏன் எனக்கு இப்படி வரணும், கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்டு ஆண்டவரிடத்தில் சண்டை போட்டு நீங்க ஏன் ஆசீர்வதிக்க கூடாது, ஏன் தாவீதை மேன்மைப்படுத்தினீர், யோசேப்பை ஆசீர்வதித்தீர், மோசையை பெரியவனாக்கினீர், பவுலை பெரியவனாக்கினீர், தானியேலுக்கு பெரிய காரியங்களை செய்தீர், ஏன் எனக்கு செய்யக்கூடாது? இல்லை இல்லை, ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மனப்பான்மை வேணும். நான் எனக்கு ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் அவனை போல ஆகக்கூடாது? வேண்டவே வேண்டாம். நாம யாரை போல ஆக வேண்டாம், நாம இயேசுவை போல ஆனா மட்டும் போதும். நாம பவுல் ஆக முடியாது, நாம எலியா ஆக முடியாது, நாம மோசே ஆக முடியாது, நம்ம ஆரோன் ஆக முடியாது. நாமளாவே இருப்போம். நாம இயேசுவை போல மாறுகிறதற்கு பிரயாசப்படுவோம். ஆகவே நான் என்கிறதும் என்னுடைய விருப்பம் என்கிறதும் தேவனுடைய விருப்பம் என்கிறதற்கு கீழே வரட்டும், நாம் இடறி போக மாட்டோம். மூன்றாவதாக ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செங்கடலின் நடுவிலே ஒரு பெரிய பாதையை திறந்து கொடுத்தார். அந்த பாதையின் வழியாய் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகின்ற அந்த பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஆனால் எகிப்தியராகிய அந்த பார்வோனுடைய சேனை எல்லாம் இவர்களை பின்தொடர்ந்து வந்து அந்த பாதை வழியாக இவர்களும் போய்விட்டார்கள். கர்த்தர் இந்த பாதையை திறந்தது தம்முடைய ஜனத்திற்காக. எதிரிகளும் அந்த பாதைக்குள்ளே புகுந்து வந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் எல்லா ஜனங்களும் இக்கரைப்பட்ட போது திரும்ப அந்த கடல் பிரிந்ததை ஒன்றாக சேரும்படிக்கு செய்தார். எகிப்தியர்களுடைய இராணுவம் முழுவதும் அந்த கடலில் அமிழ்ந்து போய்விட்டார்கள். இதை குறித்து அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு பாடி, மோசேயும் மிரியாமும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி ஆர்ப்பரித்தும் மகிமைப்படுத்தினார்கள். அதிலே அவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். பார்வோன் சொன்னதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்வோன் சொன்னதாக 6 காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்றால், நான் அது தொடருவேன் அப்படின்றால் நான் தொடருவேன், நான் பிடிப்பேன், நான் கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை நிறைவேறும், பட்டயத்தை உருவுவேன், என் கை சங்கரிக்கும். இப்படி 6 காரியங்கள் இங்கே சொல்லி இருக்கின்றார். இந்த 6 காரியங்களிலேயும் பார்வோனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்ய முடிந்தது. முதலாவது காரியம் தொடருவேன். பாருங்களேன், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் அவங்களுக்கு செய்வேன், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று 6 காரியங்களை சொன்ன அதே பார்வோனால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய முடிந்தது. முதலாவது காரியம், நான் தொடருவேன். இதை மட்டும்தான் அவனால செய்ய முடிஞ்சது. மற்றதெல்லாம் பாருங்களேன், நான் பிடிப்பேன். ஒரு சிறு பிள்ளையை கூட அவனால பிடிக்க முடியல.
அப்புறம் நான் கொள்ளையாடி பங்கிடுவேன், அவங்கள நெருங்க கூட முடியல. அப்புறம் என் பட்டயத்தை உருவுவேன், எந்த மனுஷனும் அவன் முன்னாடி வந்து நிக்கல, யாரும் முன்னாடியும் அவன் வந்து நிக்கல பட்டயத்தை உருவுவதற்கு. அப்புறம் சங்கரிப்பேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் அப்படி என்று சொன்ன வார்த்தை. இது ஒன்றும் அவன் யாரையும் சங்கரிக்கல, ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தான். ஆனா இவங்களை கிட்ட வருகிறதற்கு முன்னதாக கடல் மீண்டும் ஒன்றாக மாறினது, எல்லாரும் அங்கே மாண்டு போய்விட்டார்கள். அப்போ எதிரிகள் சொல்லக்கூடிய காரியம், நான் பழி வாங்குவேன். இப்போ கூட இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட பேச்சுள்ள மனிதர்கள் உண்டு. பழி வாங்குவேன், நான் அவனை விட மாட்டேன், நான் அவனை ஒரு வழி பண்ணிடுவேன், நான் அவனை பிடிச்சிருவேன், என் கையில் கிடைச்சிட்டேன்னா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவனை ஒரு வழி பண்ணணும், நான் இவனை ஏதாவது செய்யணும். அப்படி தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் இல்லாமல் ஒருவன் வேறொருவனுக்கு எந்த பிரச்சனை செய்வதற்கு முன் வந்தாலும் அவனால் அதை செய்ய முடியாது. பெரிய அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசு நாடாகிய எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனால் முடியாமல் இருக்குமானால் ஒரு மனுஷனாலும் முடியாது, யாராலும் முடியாது. இங்கே இதற்கு காரணம் என்ன? ஏன் பார்வோனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை? அவர் பெரிய ராஜா, ஒரு பெரிய இராணுவம் இருக்கின்றது, அவங்க என்ன நினைச்சாலும் செய்யலாம். அதுவும் எகிப்து தேசத்துக்கு கடவுளே பார்வோன் தான். எகிப்து தேசத்திற்குரிய தெய்வம் யார் அப்படின்னா பார்வோன் தான் அவர்களுடைய தெய்வம். இப்படி மன்னர்களை தெய்வமாக வழிபடக்கூடிய அந்த தேசத்திலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் அவர்களுக்குரிய ஆராதனைக்குரியவராக இருக்கிறார், எகிப்தியர்களுக்கு அரசன் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இங்க ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, இங்க எபிரேயர்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள் நிற்கிறாங்க, இங்க எகிப்தியர்கள் நிற்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தேவனாயிருக்கிறார், எகிப்தியர்களுக்கு பார்வோன் என்கிற அவர்களுடைய மன்னன் தேவனாயிருக்கிறார். இப்போ ரெண்டு ஜனங்களுடைய தலைவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் தான் இங்கே பெரிய விஷயமா இருக்கிறது. ரெண்டு பேர்ல யார் என்கிறதான் விஷயம். இந்த மன்னன் சொல்லுகிறான், நான் இவர்கள் எல்லாரையும் தொடருவேன், பிடிப்பேன், நான் விரும்புகிற மாதிரி அவர்களை கொன்று விடுவேன், அழித்து விடுவேன் அப்படின்ட்டுலாம் இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிறார்? இங்கதான் அதனுடைய விஷயமே. அதை நம்ம 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? தேவன் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இங்கே தேவனை குறித்து 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1, அவர் தேவர்களில் ஒப்பற்றவர். 2, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். 3, துதிகளில் பயப்படத்தக்கவர். 4, அற்புதங்களை செய்கிறவர். முதலாவது காரியம் என்னவென்றால், தேவர்களில் அவர் ஒப்பற்றவர். எகிப்தில் நிறைய தேவர்கள் உண்டு, அவர்களுடைய மன்னர்கள் தெய்வங்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் தேவர்கள், தேவன் எல்லா தேவர்களுக்கும் பெரியவராய் இருக்கின்றார். ஆகவே தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த கர்த்தர் தேவனுடைய ஜனங்களோடு இருந்தார். ஆகவே அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. இங்க நம்ம கவனிக்கணும். சில மனிதர்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல், நான் உன்னை அடிச்சிருவேன், நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், உனக்கு ஒன்று நான் பண்ணணும், நான் உனக்கு ஒரு டைமை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு நிச்சயமாக நான் ஏதாவது ஒன்று செய்யாமல் உன்னை விட மாட்டேன், இப்படி சவால் விடுகின்ற மனிதர்கள், நான் செய்வேன், நான் விட மாட்டேன், நான் உன்னை அடிச்சிருவேன், நான் ஏதாவது ஒன்று செய்திருவேன், எனக்கு ஆள்பலம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, நான் கூப்பிட்டா வர்றதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க, நான் என்று முகத்துக்கு முகன் என்று சவால் விடுகிற சில மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒருவர் துணையாக இருந்தார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தேவர்களில் ஒப்பற்றவர். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக யாராலும் அப்படி சொல்லி இருப்பார்கள், ஆனால் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. கர்த்தரிடத்துல சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்க கேட்டீங்கப்பா,
நீங்க என்னை பாதுகாக்கிறதுக்கு என் கூட இருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவனும் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுகிறது ஏசாயாவிலே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறார். அதிகாரம் என்னால் உண்டான சுதந்திரம். அதற்கு மாற்றாக ஒருவனும் ஒன்றும் செய்யவோ சொல்லவோ இடமில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்களுடைய பல சவால்கள் நான் செஞ்சிருவேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறப்போ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது. அதுதான் உண்மை. நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரே, 27வது சங்கீதம் 12வது வசனம், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். அங்க சொல்றார் பாருங்களேன், கர்த்தாவே என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாதேயும் என்னை, என் சத்துருக்களுடைய விருப்பத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதீங்க ஆண்டவரே என்று தாழ்மையோட தாவீதை போல கர்த்தரிடத்துல நாம ஜெபிக்க வேண்டும். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நான் என்கிற மனநிலை மாற வேண்டும் அல்லது உடைய வேண்டும் என்கிறதை குறித்து பவுல், நான் மற்ற அப்போஸ்தலர்களை பார்க்கலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அது எதன் அடிப்படையில் என்றால், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவனுடைய கிருபை அதை செய்தது. இங்கே மனிதர்கள் மாம்சம் என்ன சொல்லுகிறது? நான் பிரயாசப்பட்டேன், நான் உழைச்சேன், என்னாலதான், நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாம்சம் சொல்லுகிறது. தெய்வீகம் என்ன சொல்லுகிறது என்றால், கிருபை இல்லைன்னா நானே இல்லை என்று சொல்லுகிறது. தன்னை மிகவும் அதிகமாக தாழ்த்தி கிருபையை மேன்மைப்படுத்தி கிருபைக்கு கீழே மறைந்து கொண்டார் பவுலை கர்த்தர் தேவன் அதிகமாய் பயன்படுத்தினார். நான் என்கிற சுயம், நான் என்கிற எண்ணம், நான் என்கிற பெருமை, அந்த வீம்பான மனநிலை கிருபைக்கு கீழே வரட்டும், கிருபைக்கு கட்டுப்படட்டும், நாம் மேன்மை அடைவோம். 2வதாக நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். கெத்சமனில 2 விருப்பங்கள் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கும். ஒன்று தன்னுடைய விருப்பம், மற்றொன்று தேவனுடைய விருப்பம் அல்லது பிற மனிதர்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஒன்று தன்னிலை, மற்றொன்று பிறர் நிலை அல்லது தேவனிலை சார்ந்தது. தன்னுடைய மனநிலை என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம், இதுல இருந்து நான் விலகிட்டா நல்லா இருக்கும். ஆனா தேவனுடைய மனது என்ன சொல்லும்? நீ இதன் வாயிலாக போய் மேன்மை அடைய வேண்டும், சோதனையை தாண்டி ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்கிறதுக்காக இந்த சோதனை உனக்கு. மனசு என்ன சொல்லும்? இந்த சோதனை ரொம்ப கஷ்டம். அப்ப ஆகிலும் இயேசு இதை எப்படி ஜெயித்தார்? ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். தன்னுடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்திற்கு கீழே கொண்டு வந்து தேவனுடைய விருப்பத்தால் தன்னுடைய விருப்பம் கட்டுப்படுகின்ற அளவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப நமக்கும் பல எண்ணங்கள், விருப்பங்கள், பல நோக்கங்கள் எல்லாம் இருக்கும். தேவனுடைய எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் நோக்கத்துக்கும் நம்முடைய விருப்பத்தை ஒப்பு கொடுத்து, இது தேவ விருப்பம், நம்முடைய விருப்பத்தை கட்டுப்படுத்த விட்டு கொடுப்போமானால் அங்கே நான் என்கிற மனநிலை உடைகிறது. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். 3வதாக பார்த்தோம், நான் தொடருவேன், நான் பிடிப்பேன், நான் கொல்லுவேன், நான் அழிப்பேன், என் மனசுல இருக்கிறபடியெல்லாம் அவங்களுக்கு செய்வேன் என்று சவால் விடுகிற மனிதர்களுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இங்கே நம்மால பார்க்க முடிகின்றது. எதிரி நான் இருக்கிறேன், நான் உன்னை எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறான். இவன் சொல்லுகிறான், இல்ல கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவரை மிஞ்சி நீ ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறான். அப்போ எதிரியை கண்டு பயந்து கீழே விழுகிறதல்ல, கர்த்தர் இருக்கிறார் என்கிற தைரியத்திலே அவனை மேற்கொள்ளுகின்றது. யாராகலும் மிரட்டிட்டாங்க, திட்டாங்க, 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பார்வோன் 6 காரியங்களை சொன்னான்.
ஒன்றே ஒன்றை மட்டும்தான் அவனால செய்ய முடிஞ்சது. அந்த காரியம் என்ன? அவங்கள பின்தொடர்ந்து வந்தான், அவ்வளவுதான். இது எல்லா மனுஷனாலையும் செய்ய முடியும். அதற்கு அடுத்ததாக அந்த பின்தொடர்ந்து வந்ததுனால அவன் அழிந்தே போய்விட்டான். அப்போ கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். ஒருவனும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த இயலாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மில் ஒருவருக்கும் நான் என்கிற அகந்தை, அந்த பெருமை, அந்த மனோபாவம் ஒரு நாளும் வராதபடி கிருபை, தேவனுடைய விருப்பம், என்னோடு இருக்கிற கர்த்தர் என்கிறவைகள் மேலோங்கி இருக்கட்டும். நாம் அதற்குள் மறைந்து கொள்வோம். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழுவோம். தொடர்ந்து உயர்வை நோக்கி நாம் போய்கொண்டே இருப்போம். யாராலும் தடுக்க இயலாதபடி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இப்படியே முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிஷம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளையில் நான் என்கிற சுயநல மனநிலை உடைய வேண்டும் என்று உம்முடைய வார்த்தைகளிலிருந்து எங்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைகளை நாங்கள் தியானித்தோம், கேட்டோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். பவுலை போல கிருபைக்கு கீழே எங்களை நான் என்கிறதை ஒப்பு கொடுக்கிறதற்கும், இயேசுவை போல தேவனுடைய விருப்பம் என்கிறதற்கு கீழே எங்களுடைய விருப்பத்தை அடிமையாக தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறதற்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த பார்வோன் என்கிற மன்னன் மேலே ஓங்கி நிற்கின்ற போது கர்த்தர்தான் மேலே என்று கர்த்தருக்குள் மறைந்து கொண்டு நின்றது போலவும் நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஒருபோதும் எங்களிடத்தில் நான் என்னால் என்கிற எண்ணம் வராதபடி காத்து கொள்ளும், ஆசீர்வதித்துள்ளும். இயேசு கிறிஸ்துவுல ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.